Recently, a friend of me taught me a very important lesson. Being smarter starts from behaving smarter. நீங்க ஒரு ஸ்மார்ட் பர்சன் அப்படிங்கறவனை பார்த்திருப்பீங்கல்ல. அதாவது நமக்கு என்னது எப்ப தேவை அப்படிங்கறத நம்ம கேட்கலாமலேயே நம்ம கரெக்டான நேரத்துல அந்த விஷயத்தை டெலிவர் பண்ணுவோம். அந்த மாதிரி ஒரு ட்ரெயிட்டை டெவலப் பண்ணணும் அப்படின்னு எனக்கும் ஆசை. பிகாஸ் ஐ எம் வெரி வீக் ஆன் தட். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்க எப்படி ப்ரோ ஒர்க் அவுட் பண்றீங்க அப்படின்லாம் கேட்டீங்கன்னா, ஐ யூசுவலி திங்க் டு பி ஸ்மார்ட்டர் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்களுக்கான கொஸ்டின்கான ஆன்சரை வந்து கம்ப்ளீட்டா ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல ஐ யூஸ் டு ஆன்சர் லைக் திஸ். ப்ரோ ஒர்க் அவுட் அப்படிங்கிறதுக்கு நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. அதுல வந்து ஃபுட் மெயினா கான்சென்ட்ரேட் பண்ணணும், ஸ்லீப் சைக்கிள் ப்ராப்பரா இருக்கணும், அதுக்கப்புறம் ஒர்க் அவுட் ரொட்டீன் வந்து ரொம்ப கரெக்டா ஃபாலோ பண்ணணும், இதுல என்னென்ன மாதிரி ஸ்டெப்ஸ்லாம் இருக்கு, இதை நீங்க இப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ப்ராப்பர் பிரேக் டவுன் கொடுப்பேன். விச் இஸ் வெரி டெக்னிக்கலி கரெக்ட். பட் அவங்களுக்கு அது தேவையில்லை. பிகாஸ் தே வாண்ட் டு ஸ்டார்ட் அ ஒர்க் அவுட். சரி, இது அந்த ஸ்மார்ட் எப்படி ஆன்சர் பண்ணுவான் அப்படின்னு நான் யோசிச்சு ரெடி பண்ண ஒரு விஷயம். அந்த விஷயம் என்ன அப்படிங்கறத இப்ப பார்ப்போம். அதுக்கு முன்னாடி அவன் என்னென்னலாம் ப்ராசஸ் ஃபாலோ பண்றான் இப்படி ஒரு விஷயத்தை அப்ரோச் பண்றதுக்கு அப்படின்னு வந்து நான் லிஸ்ட் எடுத்தேன். அவன் ஃபாலோ பண்ற விஷயத்த நோட்டீஸ் பண்ணும்போது நான் என்ன பார்த்தேன்னா, அவன் வந்து ஆன்சரே பண்ண மாட்டான். ஹி ஜஸ்ட் கைட் யூ டுவர்ட்ஸ் த ஆன்சர் அண்ட் வில் நாட் ப்ரொவைட் த ஆன்சர் டைரக்ட்லி. எப்படி அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் அவன் ஒரு பாஸ் விடுறான். நமக்கு ஒரு கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா ஹி ரியலி கிவ்ஸ் அ பாஸ். அந்த பாஸ் எதுக்கு விடுறான் அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு ரீசன் நிறைய இருக்கு. ஃபர்ஸ்ட் விஷயம், நம்ம ஒரு பாஸ் விடும்போது நமக்கு யோசிக்கிறதுக்கு டைம் கிடைக்கும். ரெண்டாவது விஷயம், அந்த பர்சன் ரியலாவே இன்ட்ரெஸ்டடா இருந்தாங்கன்னா he will wait for that. மூணாவது விஷயம், அவன் நினைக்கிற விஷயத்த ப்ராப்பரா கன்வே பண்ணிட்டானா அப்படின்னு அவன் யோசிச்சுட்டு if he is not satisfied with what he asked or said, அந்த விஷயத்த அவன் இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டிவா சொல்லுவான். அந்த விஷயம் நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் ஃபோர்த் வந்து நம்ம உண்மையாவே கேரக்டர் பதில் சொல்றோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அவனுக்கு போய் சேரும். அதனால வெறும ஒரு பாஸ் எடுக்கிறது அப்படிங்கிறதுக்கான எஃபெக்ட் இவ்வளவு இருக்குன்றது எனக்கு தெரியாது. சோ ஒரு பாஸ் எடுக்கிறது எப்படி எடுக்கணும் அப்படின்னா, யூ ஷுட் நாட் fill the pause with like அப்படின்லாம் வேண்டாம். just take a pause genuinely and think the fact அவங்க சொல்றதுக்கு பதில் நம்ம இது சொன்னா கரெக்டா இருக்குமான்றதுக்கான யோசிக்கும் போது ரியலாவே எடுக்கிற ஒரு பாஸ் அப்படிங்கிறதுக்கான டிஃபரன்ஸ் நம்மளாலே மேக் பண்ணிக்க முடியும். யோசிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அவன் ஒரு பதில் சொல்றான் அப்படின்னா அந்த ஒரு பதில் வந்து ஒரு கோர் பாயிண்ட் மட்டும் கன்வே பண்ற பதிலா இருக்கும். அதை சுத்தி இருக்கக்கூடிய எந்த பாயிண்டையுமே அவன் டச் பண்ண மாட்டான். நான் முதல்ல சொன்ன கொஸ்டினுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். எவ்ரிதிங் ஸ்டார்ட்ஸ் வித் ஒன் இம்பார்ட்டன்ட் திங் விச் இஸ் கன்சிஸ்டன்சி. காலம்பரை எழுந்துக்கிறதுல இருந்து நைட்டு பெட்டுக்கு போற வரையும் எல்லாமே ஒரு ப்ராப்பர் ரொட்டீன்ல ஃபாலோ பண்ணீங்கன்னா யூ வில் கெட் ப்ராப்பர் ரிசல்ட். இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ் நான் மேக் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அவங்களுக்கு நான் டயட்டை பத்தி சொல்ல, ஒர்க் அவுட் பத்தி சொல்லல, அவங்களுக்கான ஸ்லீப் சைக்கிள் பத்தி சொல்ல, மெடிடேஷன், மென்டல் வெல்னஸ் எதை பத்தியுமே நான் பேசல. பட் இந்த ஒரு கோர் பார்ட் கன்சிஸ்டன்சி அப்படிங்கறத சொன்னோன்னே அவங்களோட ரியாக்ஷன் என்னவா இருக்கு அப்படிங்கறத நான் நோட்டீஸ் பண்ணேன். எக்ஸாம்பிளுக்கு, ஓ அப்படியா ப்ரோ தேங்க்ஸ், we have to grow that அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்ல போயிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் போதும். ஐ டோன்ட் ஹேவ் டு வேஸ்ட் மை டைம் ஆர் இன்வெஸ்ட் மை டைம் ஆன் ஆன்சரிங் ஃபார் them. இதே சமயம் whether they ask some productive questions, அப்படியா நீங்க ரொட்டீன்ல என்னென்ன பண்றீங்க, இந்த கன்சிஸ்டன்சி எப்படி மெயின்டைன் பண்றீங்க அப்படின்னு அவங்க ரிப்ளை கொடுக்கும்போது, ப்ராப்பர் கொஸ்டின்ஸ் கேட்கும்போது ஐ கேன் டெய்லர் ஆர் டபுள் டவுன் இன்டு த ஏரியாஸ் வாட் தே ஃபீல் இம்பார்ட்டன்ட். அதை வந்து அவங்க கிட்ட கேட்கறது மூலியமாவே தெரிஞ்சுக்கலாம். தேர்ட் திங், இதெல்லாம் முடிஞ்சிட்டு அவங்களுக்கு இப்ப என்ன தேவை அப்படிங்கறத அவங்களே டிசைட் பண்ணிட்டாங்க. மூணாவது விஷயம், நமக்கு அந்த விஷயத்துல என்ன மாதிரி கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் அப்படிங்கறத கொஸ்டின் கேட்கறது மூலியமா நம்ம கிளாரிஃபை பண்ணிக்கிறது. எக்ஸாம்பிளுக்கு, எனக்கு ப்ராப்பரா ஒர்க் அவுட் ரொட்டீன்ல நீங்க எப்படி கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்றீங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அவங்க கேட்டாங்க அப்படின்னா ஐ வில் ஆஸ்க், இல்ல அந்த ஸ்மார்ட் பர்சன் வில் ஆஸ்க், உங்களோட ஒர்க் அவுட் ரொட்டீன்ல நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, இதுல என்ன சேஞ்ச் கொண்டதா நல்லா இருக்கும். ஜஸ்ட் கிவ் ஒன் ஆன்சர். பிகாஸ் அவங்களுக்கு அதுக்கு மேல இருக்கக்கூடிய ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்றதுக்கான பாசிபிலிட்டி, ஃபாலோ பண்ணுவாங்களா அப்படிங்கறதெல்லாம் டிட்டர்மைன் பண்றதே இந்த முதல் ஸ்டெப் தான். முதல் ஸ்டெப்ல அனாலிசிஸ், அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு சஜஷன், அந்த சஜஷனை அவங்க எவ்வளவு தூரம் எடுத்துக்கிறாங்க அப்படிங்கறத பொறுத்து நீங்க ஒரு பிளான் போடலாம். பிகாஸ் நான் இதுவரையும் நிறைய பேருக்கு ஒரு கம்ப்ளீட் பிளான் கொடுத்திருக்கேன், டயட் ப்ராப்பரா சொல்லியிருக்கேன், நிறைய பேருக்கு மெடிடேஷன் ரிலேட்டடா என்னென்ன மாதிரி பிரீதிங் எக்ஸசைசஸ் பண்ணும், ரன்னிங் போது எப்படி பிரீத் பண்ணும், ரெஸ்ட் எடுக்கும் போது டக்குன்னு ரெக்கவர் ஆகிறதுக்கு என்ன பண்ணணும், சும்மா உட்காரும்போது முதுகெல்லாம் அழியுமே அதுக்கெல்லாம் என்ன பண்றது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயத்த நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். எல்லாரும் அதை ஃபாலோ பண்றாங்களா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஆனா சொல்லி கொடுக்குற விதத்துல தேவையான அளவுல தேவையான விஷயத்த டெலிவரி பண்ணும்போது they will follow அப்படிங்கிறதுக்கான ஒரு ப்ராப்பர் எக்ஸாம்பிள் அந்த பையன் நான் கத்துனேன். சோ இந்த வீடியோல நான் இதை சொன்னது இது என்னது அப்படின்னா, இதுக்கு பேர் ஒரு ஃப்ரேம் ஒர்க். ஒரு ஃப்ரேம் ஒர்க் அப்படிங்கிறது ஒருத்தர் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு பிரின்சிபல் ஒரு நேரத்துல ஒர்க் அவுட் ஆகும். இது எல்லா நேரத்திலயும் ஒர்க் அவுட் ஆகுமா? சாப்பிட்டீங்களான்னு கேட்டீங்கன்னா ஐ ஜஸ்ட் வாண்ட் டு திங்க், ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கான்டெம்ப்ளேட் இப்பெல்லாம் பண்ணீங்க அப்படின்னா நான் என்ன சொல்ல வரேன்னா எதுவுமே சொல்ல வரல. ஒரு ஃப்ரேம் ஒர்க்கோட யூஸ் கேஸ் என்னன்னா,
ஒரு கிளட்டர்டா இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த ஸ்ட்ரீம்லைன் பண்ணி டிஸ்டில்டா ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் வந்து ஃப்ரேம் ஒர்க். எந்த இடத்துல அப்ளை பண்ணணும், எப்படி அப்ளை பண்ணணும்ன்றத பார்த்து அப்ளை பண்ணணும்னு அந்த ஃப்ரேம் ஒர்க்கோட எஃபெக்டிவ்னஸ் அதுக்கு தகுந்த மாதிரி மாறும். Until next time. ரொம்ப ரொம்ப நன்றி.